ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ கிளியரா இருக்கணும்னா உங்க வீடியோ குவாலிட்டியை ஹை பிக்சல்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்பிள் 2 அதோட சம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது அந்த சம் தான் இது. ஸோ பார்க்கலாம். இப்ப ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடர் 31 March 2000. ஸோ ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் தந்துருவாங்க அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த மாதிரி முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கணும். இது ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட்ல வரும், பேலன்ஸ் ஷீட்ல வரும்னு. ஏன் பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு எடுத்துன்னு ஃபார்மட்ல போட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிளஸ் மைனஸ் எதா இருந்தாலும் வேகமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் வந்து ட்ரேடிங், பிரிண்டிங் சார்ஜஸ் பிஎன்எல் அக்கௌண்ட், வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், சேலரிஸ் பிஎன்எல் அக்கௌண்ட், opening stock trading account, carriage inward trading, general expenses P&L, trademarks balance sheet, rates and tax P&L, capital balance sheet, discount received P&L, credit la varum. So loan, buildings, furniture, machinery, cash, bank idella balance sheet la varum. So adjustment enna kuduthirukanga pathona, first closing stock 3,20,000 கொடுத்திருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்திருக்காங்க, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 10,000 அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல சேலரிஸோட ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ப்ரீபெய்டு ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ₹500 கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ரீபெய்ட்னாலே மைனஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சம்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். டெபிட் கிரெடிட் பர்டிகுலர்ஸ் போட்டு ரூபீஸ் பிரிச்சுட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31 March 2000 அப்படின்னு போட்டுக்கணும். அண்ட் தென் இப்போ பார்க்கணும், இது ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்பவே டெபிட்ல வரும்போது 2 ஸ்டார்ட் பண்ணும், கிரெடிட்ல பைன்னு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த இதை வச்சுதான் வந்துட்டு நம்ம போடவே போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இங்க என்னென்ன வரும். ஃபர்ஸ்ட் டெபிட்ல யோசிக்கலாம் என்னென்ன வரும். நார்மலா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ், கேரேஜ் இன்போர்டு அண்ட் தென் ஃபேக்டரி ரெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இங்க வரும் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ அது இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். பர்ச்சேசஸ், ஸோ அண்ட் தென் என்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக்னு அவங்களே இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஃபார்மட் மாதிரி வச்சுக்கோங்களா. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து அதோட அமௌண்ட் எவ்வளவோ அதை இங்க போட்டுடணும். அண்ட் தென் பர்ச்சேசஸ், ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கேயாவது இருக்கா, இல்ல. ஸோ வெறும் பர்ச்சேஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போட்டுடலாம். அண்ட் தென் வேஜஸ், ஸோ வேஜஸ் அதோட அமௌண்ட் எடுத்து அங்க போட்டுடலாம். அண்ட் தென் கேரியேஜ் இன்வர்டு, ஸோ அதோட அமௌண்ட் அதையும் எடுத்து போட்டுடலாம். அண்ட் தென் கிரெடிட்ல பாக்கலாம். கிரெடிட்ல பார்த்தா நான் சொன்ன சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டு அதோட அமௌண்ட்டை இங்க போட்டுடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,40,000 வருது. ஸோ இங்க அவ்வளோ கிடையாது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி இங்க வரதோட மைனஸ் பண்ணிட்டா டிஃபரன்ஸ் அமௌண்டா வருது. டிஃபரன்ஸ் அமௌண்டா இதுதான் வருது. அத டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா டிரான்ஸ்பர் டு பிஎன்எல் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன்னா அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்பர் பண்ண போறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணி வர டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் இது. இது எல்லாமே கரெக்டா போட்டிருந்தா இது
இது கரெக்டா வரும். ஏன்னா இப்போ இப்போ ஒரு சம் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றவங்க என்ன பாப்பாங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் பார்ப்பாங்க, நெட் ப்ராஃபிட் பார்ப்பாங்க, அண்ட் தென் இந்த பர்டிகுலர்ஸ் தான் நீங்க கரெக்டா போட்டிருக்கியான்னு பார்ப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கரெக்டா ஆக்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. எல்லாமே கரெக்டா தான். சம்டைம்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகாது. அந்த டைம்ஸ் ஒரு மார்க் ஒரு 2 மார்க் குறைப்பாங்க. மற்றபடி நீ எல்லாம் போட்டிருக்க பேலன்ஸ் தான் ஆகலைன்னா அதுக்கு மட்டும் ஒரு மார்க் 2 மார்க் அந்த மாதிரி குறைப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம செம்ம கரெக்டா போடுறோமோ இல்லையோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை உள்ள கரெக்டா பிளேஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னாலே போட ஈஸியா வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வரலாம். இது தனியாவும் போடலாம், இதோட சேர்த்தும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது உள்ள ஃபுல்லா எக்ஸ்பென்சஸ் தான் வரும். மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இங்க பாருங்க 2 பிரிண்டிங் சார்ஜஸ் அதோட அமௌண்ட் போட்டுக்கணும். அண்ட் தென் வேற என்ன பிஎன்எல் சேலரிஸ். ஸோ சேலரிஸ் 2 சேலரிஸ் போட்டு 12,500. இங்க நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் சொல்லிட்டு 10,000 பார்த்தோம். ஸோ அதை இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் பார்க்கும்போது சேலரிஸோட ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். 2 salaries add outstanding. So 12,500 or 10,000 add பண்ணா 22,500. And then அடுத்தது PNL என்னன்னு பார்க்கலாம். இங்க general expenses. So 2 general expenses போட்டு அதையும் இங்க போட்டுடணும். And then வேற என்ன rates and tax போட்டு 2,500. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம ரேட்ஸ் அண்ட் டாக்ஸை பத்தி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். இல்லைன்னா வந்து அடித்தல் திருத்தல் வரும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கு மூணாவது அண்ட் தென் லாஸ்ட் இதுதான் ப்ரீபெய்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ₹500. ஸோ ப்ரீபெய்ட்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணணும். ஸோ ரேட்ஸ் அண்ட் டாக்ஸோட இந்த 2,500ஓட இந்த ப்ரீபெய்ட் 500 லெஸ் பண்ணோம்னா 2,000 வரும். அதை இங்க போட்டுடணும். அண்ட் தென் நம்ம ஏதாவது பிஎன்எல் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எதுவும் இல்லை. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க இருக்க கிராஸ் ப்ராஃபிட் வந்து டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ராட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க கேரி டவுன் ஆகுறது இங்க ப்ராட் டவுன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்க ப்ராட் டவுன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கீழே ஒரு நரேஷன் கொடுத்துடணும். ஸோ அண்ட் தென் வேற என்ன இருக்கு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கு. ஸோ இங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போட்டிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பா அது ஒரு இன்கம் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்க போடணும், இன்கம்ஸ் எல்லாம் இங்க போடணும், கிரெடிட்ல போடணும். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இங்க போட்டுக்கணும். அண்ட் தென் அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோமா எல்லா ப்ராப்ஸையும் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே போட்டோம், மிச்சம் எதுவும் இல்லை. இப்போ வந்து கேல்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். ஸோ ப்ராபப்ளி பார்த்தாலே தெரியுது இங்கதான் அதிகமா இருக்கு. ஸோ 3,24,950 வருது. ஸோ அதை வந்து இங்க இருக்கிறதோட ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா டிஃபரன்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வருது, 2,71,700 வருது. ஸோ அதை 2 நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஏன்னா வந்து கிராஸ் ப்ராஃபிட் எப்படி நெட் பிஎன்எல்ல வருமோ அதே மாதிரி இந்த நெட் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். கேபிட்டலோட ஆட் பண்ணணும், அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நான் அந்த ஃபார்மேட்ல சொல்ற மாதிரி இங்க வந்தா கிராஸ் ப்ராஃபிட், இங்க வந்தா கிராஸ் லாஸ், இங்க வந்தா நெட் ப்ராஃபிட், இங்க வந்தா நெட் லாஸ். மோஸ்ட்லி இந்த லாஸ் வராது, ரேரா ஒரே ஒரு சம்பளம் வேணா வரலாம், அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்
பேலன்ஸ் ஷீட் இப்போ வந்து போயிடலாம். இப்படி போட்டுக்கணும், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2000 அப்படின்னு இப்படி போடணும். ஸோ அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ மட்டும் டெபிட் சைட்ல லயபிலிட்டிஸ் ருபீஸ் போட்டு கிரெடிட் சைட்ல அசெட் ருபீஸ் போடணும். ஏன்னா இங்க எப்படி நம்ம பர்டிகுலர் போடுறோம், பர்டிகுலருக்கு பதிலா நம்ம வந்து இங்க லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் போடுறோம். ஏன்னா இது பேலன்ஸ் ஷீட்ல இங்கதான் வந்து முக்கியமான விஷயமே நடக்க போகுது. அதனாலதான் இங்க நம்ம அப்படி போடுறோம். ஸோ லயபிலிட்டிஸ்லாம் நம்மளோட கடன்கள், அசெட்ஸ்லாம் நம்மளோட சொத்துக்கள். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல நிறைய திங்ஸ போட வச்சிருந்தோம். அது என்னென்னவோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். கடைசியில வந்து அந்த லாஸ் அதெல்லாம் பாத்துக்கலாம், அந்த மைனஸ் பிளஸ் அதெல்லாம். ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்ல போட வேண்டியது என்ன இருக்கு, ட்ரேட் மார்க்ஸ். ஸோ ட்ரேட் மார்க்ன்றது என்ன சொல்லலாம், அது ஒரு ட்ரேட் மார்க்ன்றது எப்படி, அது ஒரு சொத்து நம்மளுக்கு. நம்மளோட ட்ரேட் மார்க் நம்மளோட சொத்து தானே. ஸோ அதுதான் பேலன்ஸ்ல அசெட்ல வரும். ஸோ அதை எடுத்து அசெட்ல போட்டுக்கலாம் ட்ரேட் மார்க்ஸ். எப்பயுமே என்ன பண்ணுனா அசெட்ல வந்து நார்மலா கேஷ், பேங்க் அந்த மாதிரி போட்டுறது பெஸ்ட் தான். பட் இங்க என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்ல போட வேண்டியது என்ன இருக்கு, கேபிட்டல் இருக்கு. ஸோ கேபிட்டல் எடுத்து நம்ம இங்க போட்டுருந்தோம் லயபிலிட்டிஸ்ல. ஸோ அடுத்தது என்ன இருக்கு, லோனும் இங்கதான் வரும், லயபிலிட்டிஸ்ல வரும். ஏன்னா அது லோன்ல கடன். ஸோ அண்ட் தென் பில்டிங், ஃபர்னிச்சர், மிஷினரி, கேஷ், பேங்க் எல்லாம் அசெட்ஸ்ல தான் வரும். ஸோ பாருங்க, கேஷ், பேங்க், பில்டிங், ஃபர்னிச்சர், மிஷினரி, ட்ரேட்மார்க். ஸோ கடைசியா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்க பாத்தீங்களா, நான் எப்படி இருந்தாலும் சொன்னேன் பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருந்துட்டு கேபிட்டல் போகணும் இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் டிராயிங்ஸ். அவ்வளவுதான். எப்பயுமே வந்து அதை ஃபர்ஸ்ட்ல போட்டுடணும். அப்பதான் பாக்குறதுக்கு வந்துட்டு கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு ஒரு கரெக்டா ஒரு ஃபார்மேட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். பட் இப்படியும் போடலாம், நோ ப்ராப்ளம். இங்க டிராயிங்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, ஸோ அதனால நம்ம லெஸ் பண்ண வேணாம். பட் இன் கேஸ் த டிராயிங் இஸ் தேர்னா we have to minus. ஓகே, ஸோ கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட், ஸோ லோன் அது இங்க போட்டோம். அண்ட் தென் இங்க கேஷ், பேங்க், பில்டிங், ஃபர்னிச்சர், மிஷினரி, ட்ரேட்மார்க் எல்லாத்தையும் போட்டுடணும். அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், ப்ரீபெய்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பத்தி சொல்லும் போதே க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்ல வரும், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஷீட்ல வரும், ப்ரீபெய்டும் பேலன்ஸ் ஷீட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். பட் க்ளோசிங் ஸ்டாக் அசெட்ல வரும், ப்ரீபெய்ட் அசெட்ல வரும், அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் லயபிலிட்டிஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இங்க அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ்ன்னு போட்டு எவ்வளோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கோ, இப்போ 10,000 தானே அந்த அவுட்ஸ்டாண்டிங், அதை மட்டும் இங்க போடணும். அண்ட் தென் அது மாதிரி தான் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவோ அதை போட்டுக்கணும். ப்ரீபெய்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து 500 தான். ஸோ அந்த 500 மட்டும் இங்க போட்டுக்கணும். பாய் காய்ஸ், இதோட சம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டடாஸ்.